ஒரு காட்டுல சிங்கம் தனியா நடந்து போயிட்டு இருக்குங்க. சிங்கம் சிறுத்தைலாம் இங்க இருக்க கூடாது, காட்டுல இருக்கணும். கிளம்பு. அது தனியா வேட்டையாட ஆரம்பிச்சுன்னு பணிலே கிளம்பிருன்ற நானு. ஹலோ, பாத்தீங்களா கூட்ட குப்பைய? கரெக்ட் தான். கூட்டத்தை பாத்தீங்களா? மதுரை மத்தி விஜய் ஓடா தத்தி உனக்கே தெரியுது. 24 தொகுதியும் விஜய். நான் தான் தெரியுமே, உங்களோட சுறா படம் மாதிரி தான் இதுவும் ஃபிளாப்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஹலோ, நாங்க மார்க்கெட்ல வியாபாரம் ஆகிறதுக்கு என்ன ஓட்ட தக்காளி நினைச்சீங்களா? ஃப்ரெஷ்ஷான தக்காளி. இப்ப யார ஓட்ட தக்காளின்றீங்க? சிஎம்ஐயா இல்ல அங்கிள்? அங்கிள் எனக்கு இததான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அணில அங்கிள் அங்கிள்ன்ற அவர் இங்கிலீஷ்ல அங்கிள்ன்ற, உன்ன நீ தமிழ்ல மாமான்ற. எனக்கு புரியலடா மாமா. தாய் மாமனா? எனக்கு உண்மையாவே புரியல மாமா. என்ன யோசிச்சு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கீங்க, ஆனா அது கரெக்டா டெலிவர் ஆகல. நீங்க ஏதோ இன்னும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எதுகை மோனை வசனத்தோட எல்லாம் பேசுனீங்க. அரசியல் தெரிஞ்சுட்டு அரசியலுக்கு வரணும், கரெக்ட் தானே? எல்லாம் தெரிஞ்சுட்டு தாங்க வந்திருக்கோம். சரி, அதனாலதான் எதிர்கட்சி யார் கையில இருக்கே அப்படின்னு கேக்குறீங்களா? அண்ணா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கோம். எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு தான் வந்தாங்க. அதாவது நீங்க மாநாடு எல்லாம் நடத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து சேரெல்லாம் உடைப்பீங்க அப்படின்ட்டு தான் உள்ளூர்கார நல்ல விவரமா நான் சேர் தரமாட்டேன்னு ஒப்பந்தம் மட்டும்லாம் சொல்லிட்டாங்க. உன்னை நம்பி வெளியூர் ஆட்டக்கார ஒருத்த சேர் கொடுத்தான் பாத்தியா, அவன்கிட்ட 10,000 சேரை உடைச்சு அடிச்சிருக்க. மனசாட்சி உடைக்கல. எப்படி சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. நீங்க சாப்பாடு போடுறது, மாநாட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது, தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களை அண்ணன் கூப்பிட்டவங்க ஒரு 4 போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் அப்படியே தூக்கிட்டு போறாங்களே, என்ன கதை அது? ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் அழித்திடுவோம் இந்த ஜெகத்தினை என்று சொன்ன தமிழ்நாட்டுல எலிக்கு, எறும்புக்கு, ஈக்கு எல்லாருக்கும் போட்டு போயிருக்குங்க. நீ போட்ட சாப்பாடெல்லாம் கீழே கொட்டி ஒவ்வொரு நியூஸ் சேனலையும் இப்ப அதான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு கம்பவங்கல இருந்து ஒருத்தர கார் கண்டம் ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ஒரு காரை ஒரு விளம்பரத்துக்கே நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு வச்சுப்போம். வாங்கி கொடுத்துருவீங்க, பண்ணிதான் அவன். ஏன்னா வெளிப்படையா நடந்திருக்கலாம் அந்த விஷயம் எல்லாம். ஆனா அங்க ஒரு 3 பேர் உயிரிழந்து போயிருக்காங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஹலோ, உயிர் கொடுப்பான் தோழனுங்க, அதை விடுங்க. 3000 பேர் வந்ததை பாத்தீங்களா? 30,000 பேரே வந்தாங்கதான், அதை நானே ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன பேசுறீங்க? ஆனா அந்த 30,000 பேர் கையில போனு தான் இருக்கு. வந்து உங்களை திரையில பார்த்தவங்களா நேர்ல பாக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா 3/4 பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் வந்திருக்காங்க. திராவிடம் ஒரு கண்ணுனா தேசியம் ஒரு கண்ணுங்க. நான் தான் கடைசி வரைக்கும் இப்படி பேசினே இருக்கேன். ஆனா அந்த சுடுதண்ணி பிடிச்ச மூஞ்சில ஊத்துனாங்க. எப்படியும் இதை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இன்டீசெண்டா பண்ணிட்டு போங்க ப்ரோ. டேய் கிளம்புடா முதல்ல.